ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் சைக்காலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10,000 ரூபா லாஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஒரு லாஸ் வருது அப்படின்னா, ஸ்டாக்ல லாஸ் வருது அப்படின்னா அது வலிக்குது. ஆனா அதே டைம்ல அந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு 10,000 ரூபா லாபம் வருது அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. வலி பெருசா இந்த சந்தோஷம் பெருசான்னு பார்த்தா வலிதான் பெருசா இருக்கே தவிர இந்த சந்தோஷம் ஒன்றும் பெருசா இல்லை. நம்ம அனுபவிக்கிறத வந்து பெருசா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியல. அப்போ நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கோமோ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே இப்படி தான். எப்போதுமே நிரந்தரமாக ஹாப்பினஸ்ஸுங்கிறது யார்ட்டையுமே வராது. ஹாப்பினஸ்ஸுங்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்துட்டு போயிடும். ஹாப்பினஸ் இஸ் ஃப்ளீட்டிங். வேறஸ் லாஸுங்கிறது எட்டர்னல். அப்பப்போ வலிச்சுனே இருக்கும். பிஞ்ச் ஆஃப் ரிக்ரெட் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீ சம்பாதிச்ச காசெல்லாம் மறந்துடுவேன், விட்ட காசை மறக்கவே மாட்டேன். அதுதான் பிரச்சனை. ஆமாம், அதுதான் உன்னோட சைக்கலாஜிக்கல் டியூனிங்கே அதுதான். அதனால் 2003 வந்த நோபல் ப்ரைஸில் ஆமஸ் ட்ரவஸ்கி இறந்துட்டார். இவர் இருந்தார் உயிரோட, டேனியல் கேஹ்மன். டேனியல் கேஹ்மனுக்கு அண்ணன் தான் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் லாஸ் இஸ் ட்வைஸ் ஆஸ் பெயின்ஃபுல் அஸ் த சேம் ப்ராஃபிட். இது எதனாலன்னா உன்னோட ஹியூமன் பிரெயின் இஸ் மோர் தென் மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ நீ ப்ரீஹிஸ்டாரிக் பிரெயின் ஸோ அதுக்கு டேஞ்சர் தான் இம்பார்ட்டண்ட். இஃப் யூ கேனாட் சி டேஞ்சர், நீ உயிரோடையே இருக்க முடியாது அந்த காலத்தில். எந்த சைடில் எந்த மிருகம் அடிக்கும், என்ன தப்பான சாப்பிட்டேன்னா டப்புன்னு செத்துருவேன். ஏன்னா 150-200 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜே 16 வயசு தான் ஹியூமனுக்கு. தட் இஸ் 17th century 18th centuryயில் நிறைய இன்ஃபென்ட் மார்டாலிட்டி செத்துருவாங்க. 50-60 வயசில் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹியூமனே ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறச்ச 16-17 வயசு தான் உயிரோடு இருக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறச்ச உன்னோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 32 வயசு தான். ஸோ உன்னோட உயிர் பயங்கிறது பயங்கரமான பயம். ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸ் வாஸ் அ டெத் சென்டென்ஸ். டயபெட்டிஸ் ஆளுகாலி. இன்னைக்கு நீ கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா மருந்து வச்சு ஒரு 20-25 வருஷத்துக்கு யூ கேன் சாலிடாக மேனேஜ் பண்ண முடியும் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் இஸ் அ மேனேஜபிள் டிசீஸ் டுடே. மெலஸ் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி இட் இஸ் டெத். ஸோ அதனால் நீ என்ன வந்துருமோ, ஒரு ஃப்ரூட்டை பார்த்தேன்னா அது என்ன விஷமா அப்படின்னு பார்க்கறது தான். ஒரு அனிமலை பார்த்தோன்னா அது நம்மளை அடிச்சிருமா, அது ப்ரிடேட்டரா அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறத சிண்ட்ரோம் உன் பிரெயின் வரைக்கும் கூட போய் ப்ராசஸ் ஆகாது. அமிக்டிலான்னு இங்கே அடியில் ஒரு பிரெயின் இருக்குது. இட் இஸ் கால்ட் த ப்ரிமிட்டிவ் பிரெயின். அந்த ப்ரிமிட்டிவ் பிரெயினில் தான் அது ரெஸ்பான்ஸ் வந்துடும். எப்போதுமே ப்ரிஃபரன்ஸ் இஸ் நாட் டு ஃபைட், ப்ரிஃபரன்ஸ் இஸ் டு ஃப்ளை. அந்த ஃப்ளை எப்படி வரும்னா, இந்த நெகட்டிவ் இமோஷன் தூண்டி விட்டு பயம் வந்தால் தான் நீ ஓடிப்போ. ஸோ இப்போ டுடேஸ் மாடர்ன் வேர்ல்டில் லூசிங் மணி இஸ் ஈக்குவலன்ட் டு அ த்ரெட் ஆஃப் லைஃப். நான் புரிஞ்சுச்சு. ஐயோ, சம்பாரிச்ச 10,000 ரூபா போயிடுச்சு, உயிரே போன மாதிரி நினைப்போம். அதனால் சுச்சுவேஷன் ஓடி போகிறதுக்கு தான் பார்ப்பியே தவிர திரும்பி நின்று அதை முறைப்போங்கிற தைரியமே உனக்கு இருக்காது. நாய் உன்னை பார்த்து பயந்து தான் குலைக்கும். நீ நாயை திரும்பி பார்த்து முறைச்சிட்டேன்னா நாய் ஓடி போயிடும். ஆனால் நாய் குலைக்கிற கொலையில் நீ பயந்துன்னு ஓட, நாய் நோஸ் இட் ஹாஸ் தி அப்பர் ஹேண்ட், இட் சேசஸ் யூ. இது ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமலுக்கு நான் சொல்கிறேன். யூ வாண்ட் டு லிவ், யூ ஃபைட்டானா யூ வாண்ட் டு ரன் அவே ஸோ தட் யூ கேன் லிவ் another day. Fight does not give you a chance of living another day. But flight means you will live another day. Minimum 1 day confirm. 1 day confirm. அந்த மினிமல் திங்குக்காக மனுஷங்க ஓடுறாங்க. மாமா அதுக்கு தான் ஓடுறான். அந்த ஃபியர் தான் உன்னோட இன்னைக்கு என்னது, அந்த உயிர் பயம்தான் பணம் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாதுங்கிற. பட் அந்த பணங்கிறது என்ன, இஸ் நத்திங் பட் ரிவார்ட் ஃபார் யுவர் லேபர். உன் லேபருக்கு எவ்வளோ மதிப்புங்கிறது தான் பணம். ஸோ தி எக்ஸஸ் மணி யூ ஹவ் ஸ்டோர்டு இஸ் தி எக்ஸஸ் லேபர் யூ ஹவ் கெப்ட் அவே. இஸ் தி எக்ஸஸ் லேபர் யூ ஹவ் ஸ்டோர்டு அவே. ஸோ அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும், உனக்கு பிபி ஏறும். புரியுது. அதனால தான் நீ பயங்கிறது இஸ் அன் எனார்மஸ். ஸோ லூசிங் மணி இஸ் அன் எனார்மஸ் திங். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போனீங்கன்னு நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு ஷர்ட்டுக்கு பதிலாக 2 ஷர்ட்டு தரேன்னா நீ இன்னும் ஆசைப்பட்டு வாங்குவேன். நிறைய தீபாவளி சமயத்தில் போடுவான், 3 ஷர்ட்டு வாங்கினா 4 ஷர்ட் 5 ஷர்ட்டு ஃப்ரீன்னு. அவன் 8 ஷர்ட்டெல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டான். இந்த 3 அந்த 8த்துக்கும் காசு வாங்கிட்டு 3க்கு வாங்கினா 4 ஃப்ரீ, 4 வாங்கினா 4 ஃப்ரீ, 3 வாங்கினா 5 ஃப்ரீ, இது மாதிரி ஸ்கீம்லாம் போடுவான். போட்டுட்டு என்ன சொல்லுவான், ஹையஸ்ட்டு 4 பில் பண்ணுவேன். பார்த்துருப்பேன்.
அவன் ஆல்ரெடி 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினது தான் அது உன்னை போடுறான். பட் உனக்கு புரிய வைக்கிறான். அங்கே உனக்கு என்ன வந்து உனக்கு யூ திங்க் யூ ஆர் கெய்னிங். சரி ஓடி போய் வாங்குற. பட் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் அது மாதிரி சேல் வந்ததுன்னா சின்ஸ் யூ ஆல்ரெடி ஓன் அ ஷர்ட் அதோட வேல்யூ இப்படி விழுந்துருச்சேன்னு உனக்கு கவலை கிடையாது. ஆனால் நீ வேல்யூன்னு நினச்சிருக்கிறது இவ்வளோ விழுறதுங்கிறச்ச நீ போய் இன்னும் வாங்குன்னு சொன்னால் எப்படி கஷ்டம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 கோடி ரூபா சரக்கு வச்சுருக்கேன். அது 1 கோடி ரூபா ஆயிடுச்சு. அப்போ நீ என்ன சொல்கிற, அந்த டென்ஷனு அதுலேருந்து ஃப்ளைட்டு போகலாமான்னு பார்க்குற. அவன் பயந்து ஃப்ளைட்டு போகிறவன் தான் விற்கிறான். இன்னும் நெகட்டிவாக போயின்னு இருக்கு. அந்த சமயத்தில் எந்த பார்க்காம பணத்தை எடுத்து இன்னும் வாங்குங்கிற பேர் அது ஃபைட்டு. அந்த ஃபைட் பண்ணுற தரம் எனக்கு எப்படி இருக்கும். அது ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக் கொடுக்கும். கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இது வந்து வார் மாதிரி. புரியுது. உன் உயிரை விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா? ஏன்னா அது நிறைய பேர் விடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான். அதனால தான் வந்து ஒரு பயம். இந்த சந்தோஷங்கிறது ஃப்ளீட்டிங். நானே 10 கோடி சம்பாதிச்சா கூட நாளைக்கு அந்த 10 கோடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? முடிஞ்சு போச்சு இல்லை அது. இப்போ நான் மலையை ஏறுறேன். மலையை ஏறிட்டேன்னு வையே, மலையை மேலேருந்து பார்க்குறேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு அதை பியூட்டிஃபுல் நீ சொல்லினே இருப்ப? ஓகே சார், ஃபைன். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டாக் லாஸ்ட்லேயே இருந்தாலும் அதை வித்துட்டா எனக்கு அதோட ரியாலிட்டி என்னன்னு ஹிட் ஆகும். ஆனாலும் விற்க மாட்டான். தட் இஸ் வை யூ செல் த வின்னர்ஸு, கீப் த லூசர்ஸ். அதை தான் வந்து இவன் சொல்கிறான், பீட்டர் லின்ச்சு. யூ ஆர் புல்லிங் அவுட் தி ஃப்ளவரிங் பிளான்ட் அண்ட் கீப்பிங் த வீட்ஸ். இதுதான் அது. ஃபைன் சார், தேங்க்யூ சார். சைக்காலஜியில் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் சைக்காலஜியை லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் கவனிக்காமல் இருக்கோன்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.